தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் பேசிய அரசியல் தலைவரின் ஒரு கருத்து, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நேற்று காலையிலே நடந்துடுச்சு. நான் இதை பற்றி கருத்து சொல்லணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு, வேண்டாம் இது மக்களுக்கு செய்தியாக போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை பற்றின ஒரு மோனோலாக் பண்ணல. ஆனால் நேற்று முழுக்க நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் இப்போ இந்த காணொலியை ஷூட் பண்ணும்போது நேரம் 11 மணி காலையில், எந்த தமிழ் ஊடகத்துலேயுமே அதை பற்றின தகவல் செய்தியாக கூட வரல. ஆனால் அது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு ஆபத்தான கருத்து அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நேற்று இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலகம் டெல்லியில் திறந்தாங்க. கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சோனியா காந்தி அவங்களுடைய ராஜமாதா, அப்புறம் ராஜமாதாவுடைய மகன் திரு ராகுல் காந்தி, இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. கொடியெல்லாம் ஏற்றி கட்டிடத்தெல்லாம் திறந்து வச்சாங்க. அந்த கட்டிடத்துக்கு இந்திரா பவன் பேர் வச்சுட்டாங்க. அதாவது ராகுல் காந்தி பேசும்போது பேச்சுக்கு 300 தடவை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, மைனாரிட்டிகளுக்காக நாங்கள் உழைக்கணும், அவங்கெல்லாம் முன்னேறணும்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு அவருடைய பாட்டியுடைய பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மெச்சூரிட்டி, அதுதான் அவங்களுடைய மனசு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சும்மா பேச்சு அப்படிங்கிறது இதுலேருந்தே நிரூபணமாகுது. அந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேசின ஒரு கருத்து, அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு, தொண்டர்கள் கூட கிடையாது, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள். அந்த தலைவர்கள் கிட்ட ராகுல் காந்தி பேசும்போது மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த போராட்டம், இந்த ஃபைட், இந்த சண்டையானது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மட்டும்தான் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நம்மளுடைய இந்த போராட்டம், இந்த சண்டை ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு மட்டுமல்ல, we are fighting against the Indian state. If you believe that we are fighting a political organization called the BJP, that we are fighting a political organization called the RSS, you have not understood what is going on. We are now fighting the BJP, the RSS and the Indian state itself. And the Indian state itself. And the Indian state itself. இந்தியாங்கிற அமைப்புக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாரு? நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இன்று அமர்ந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியினுடைய இந்த பேச்சை கடந்து போயிருக்கலாம். சரி, அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாருப்பா, இல்லைன்னா நாக்கு தவறி, வாய் தவறி, பல்லு தவறி ஏதோ ஒன்று பேசிட்டாரு, இதெல்லாம் பெருசுப்படுத்தணுமா அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி இது முதல் தடவை சொல்றாரான்னா தான் இல்லை. அவர் பல முறை மீண்டும் மீண்டும் அழுத்தி ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு. இந்த பேச்சு யார் பேசுவா? பாகிஸ்தான்ல இருக்கிறவன் பேசுவான். இந்த பேச்சு யார் பேசுவா? சைனால இருக்கிறவன், இல்ல இந்தியாவில் இருந்துகிட்டு சைனாக்கு கொடி தூக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நக்சல் பேசுவான், இந்தியா ஒரு நாடு கிடையாது அப்படின்னு. அந்த பேச்சே யார் பேசுறா? ராகுல் காந்தி. அவர் வெறும் ராகுல் காந்தி இல்ல, இப்போ இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்திய ஒற்றுமையை பற்றியும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடை பற்றியும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ராகுல் காந்தி மாசம் மாசம் தவறாம சொல்லக்கூடிய பேச்சு, பேசக்கூடிய பேச்சு, இந்தியா ஒரு நாடு இல்லை, இந்தியா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. ராகுல் காந்தி, மாநிலங்கள்லாம் எப்போ உருவாச்சு? 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிர்வாக காரணங்களுக்காக இந்தியாவை மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி 47க்கு முன்னாடி இன்னைக்கு இருந்த தமிழ்நாடு மாதிரி இருந்ததா? மேப்பு இல்லை, அது என்னைக்குமே அப்படி இருந்தது இல்லை. 47க்கு அப்புறம் தான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் மேப் 47க்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் கொடுத்தது, நிர்வாக ரீதியாக நாட்டை வழி நடத்துறதுக்கு. இந்த வரைபடம் எப்போ வேணா மாற்றிக்கலாம். நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய வரைபடத்தை இந்திய அரசு நினைச்சா எப்போ வேணா நிர்வாக ரீதிக்காக மாற்றிக்கலாம். அதுக்கு உதாரணம் நிறையா இருக்கு. மத்திய பிரதேஷ் 2ஆக பிரிஞ்சு சத்தீஸ்கர் ஆச்சு, பீகார் பிரிஞ்சு ஜார்க்கண்ட் ஆச்சு, ஆந்திரா பிரிஞ்சு தெலுங்கானா ஆச்சு. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. ராகுல் காந்தி, இந்தியா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு இல்லை, இந்தியாவை மாநிலங்களாக அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக பிரித்து வச்சிருக்காங்க. சரி, இது உங்களுக்கு டியூஷன் ஸ்கூல். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நீ எப்படி சொல்லலாம் நம்மளுடைய போராட்டம் இந்திய நாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி? உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னா, ராகுல் காந்தி எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை ஒரு இந்தியராக உணர்ந்ததில்லை அப்படிங்கிறது இது நமக்கு காட்டுது. அவருக்குள்ள கார்னர்ல மூலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியன் அப்படிங்கிற உணர்வு
அவருடைய தாய்மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியாக இருந்திருந்தால் அவர் இப்படி பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சிருப்பார். அவருடைய பற்று இந்தியாவுக்கு இல்லை, அவருடைய பாசம் இந்தியா மீது இல்லை, அவருடைய நேசம் இந்தியா மீது இல்லை, ஆனால் இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு ராகுல் காந்தி கட்சி தலைமையில் இருந்த இந்தி கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஜம்மு காஷ்மீரில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டி பேசுகிறார். இன்னைக்கு இங்கே தீவிரவாதம் குறைஞ்சிருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, இதற்கு காரணம் நரேந்திர மோடி தான் அப்படின்னு பேசுகிறாரு. இந்தி கூட்டணி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுக்கு அவசியம் இனி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். பீகாரில் லல்லு பிரசாத் கட்சி காங்கிரஸை சீப்போ அப்படின்னு விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் போய் தொத்திக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ் எப்படா அதை கழட்டி விடலாம் வெட்டி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தவிர நாட்டில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்துது, துரத்தி விடுது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில் தேசம் அப்படிங்கிற கண்ணோட்டம் ராகுல் காந்தி தலைமையேற்ற பிறகு முற்றிலும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி சொன்ன இந்த கருத்து நியாயமானதா இல்லை முட்டாள்தனமானதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.